Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Mano. ஓகே, நம்ம பிரதீப் ரங்கநாதனோட இன்னொரு படம் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டீசருக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். இந்த டீசர் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. அதில் வந்து அனிருத்தோட அந்த கம்போசிஷனாக இருக்கட்டும், அந்த லாஸ்ட்ல அவர் வச்சிருக்க அந்த சர்ப்ரைஸான அந்த ஒரு சாங்காக இருக்கட்டும், எல்லாமே செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுங்கிறவங்க தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. கண்டிப்பா அதை பார்த்து உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் சொல்லுங்க. ஓகே, கம் டு திஸ் டியூட் சாங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மம்தா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி மமிதா தானே அவங்க பேரு, நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறேன். மமிதா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் சொல்லவே வேண்டாம். இது வந்து ஒரு புது டைரக்டருங்கிறதுனால ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து அதோட ஃபாண்ட் கிண்டெல்லாம் வந்து பாக்குறதுக்கு அப்படியே வந்து நம்ம இந்த படத்தோட ஃபாண்ட் மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது. லைக் அந்த டிராகன் படத்துல வர மாதிரி அந்த டியூட் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இருக்கு. ஆனா பட் கதைக்களம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா கொஞ்சம் இது வேற மாதிரி இது மாதிரிலாம் அந்த சாங் எல்லாம் வந்து பாத்தீங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது பாக்குறதுக்கு இது வந்து ஒரு ஏதோ ஒரு டான்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு இதை சுத்தி நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ எப்படின்னு பார்ப்போம். சாங் வந்து நம்ம கேட்கணும். ஏன்னா இது வந்து சாய் அபேங்கர் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பினா சாய் அபேங்கர், இந்த பக்கம் திரும்பினா சாய் அபேங்கர்னு எங்க பாரு சாய் அபேங்கர் ஒரு 3 ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 30 படத்துக்கு அவரை புக்கிங் பண்ணிட்டாங்க. அப்படி என்னன்னா சாதனை பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து கருப்பு டீசர்ல வந்து சரி அவரோட பிஜிஎம் வந்து கேட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லதான். அல்லன்னு கத்தி வச்சிருந்தாரே தவிர அதுல வந்து பெருசா வந்து எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்றும் இல்ல. பிஜிஎம் வாஸ் ஓகே, அவ்வளவுதான். ரொம்ப அப்படியே அப்படியே பூரிச்சு போற அளவுக்கு எல்லாம் வந்து அந்த டீசர்ல வந்து அந்த பிஜிஎம் வந்து அவ்வளவா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. சரி ஓகே, ஒரு சாங்கா கேட்டு பார்த்தா எப்படி இருக்கும். பிஜிஎம் தான் இப்ப வரைக்கும் சாய்பாங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். லைக் பென்ஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிஜிஎம்மா தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ஒரு சாங்கா கேட்டு பார்ப்போமே. ஒரு மூவில இருந்து ஒரு சாங் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது கரெக்டா நம்ம டியூட்ல இருந்து ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். 3, 2, 1. ஃபர்ஸ்ட் கியர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். பூரும் பிளட். சாயமங்கர் நிறைய லேயர்ஸ் வைக்கிறாரு. அமிதா சாயபங்கர் too many layers. She's killing, man. Man, she's dancing so cute, man. I mean, nice. இது நல்லா இருக்கு இந்த போர்ஷன். Man, she is doing good, man. பாத்துக்கனா இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல
காமிப்பேன் நான் என் மூச்சவ பேச்சவ பேசல அழக எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு யாரவ So many layers, man. ஒரலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு. காரணமா வந்தனா வந்தனா இது நல்லா இருக்குங்க. வந்தனா தொட்டனா பூ மலர என்னென்ன சொல்ல என்னதல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜன ராவண ராவணா தொட்டாட பட்டா சாட்டா வெடிக்கிற 10,000 வாலா ஹே சுட்டாட புல்லட் Man, she is damn. Oh, oh, Sharath Kumar. I think their pair is so good actually. It's like so நல்லா இருக்கு, அவங்களோட blend நல்லா இருக்கு. Oh. The last one, man. Okay. Due Diwali. Okay. Too many layers. Too many layers, man. Too many layers. எனக்கு அந்த பர்டிகுலரா அந்த ஒரு பார்ட் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுங்க. அது என்ன, நன்னன்னா, 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 நன்னா, அந்த ஒரு பார்ட் மட்டும் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. சரி, சாயபங்கர் கிட்ட வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து என்ன வந்து ரொம்ப இடிக்குது அப்படின்னா, he is doing good, நான் இல்லைன்னு சொல்ல, he is trying something different, okay fine. பட் வந்து அந்த சாங்ஸ் வந்து இப்போ நம்ம ஜெனரேஷன் கேட்கறது ஓகே, நமக்கு புரியுது, ஃபைன். இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு மியூசிக் டைரக்டரா இருந்தோம்னா நம்ம போடுற சாங்கு நமக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது, நம்மளை விட பெரியவங்களுக்கும் பிடிக்கணும். ஒரு வயசானவங்க கேட்கும் போது அவங்களும் அந்த பாட்டை ரசிக்கணும். சி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு, ரகுமான் சாரோட நீங்க மியூசிக் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவரும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுவிதமான மியூசிக் தான் அவரும் கொண்டு வந்தாரு. அதாவது ரொம்ப இப்ப போடுற மியூசிக் மாதிரி அவர் அப்பவே போட்டாரு. ஆனா சாங்ஸ் எல்லாருக்கும் கேட்க பிடிக்கும். எல்லா வயசு இருக்கிறவங்களும் அதை கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அந்த மாதிரி இந்த சாங்ஸ் எல்லாம் எல்லாருமே கேட்பாங்க. வயசானவங்க கேட்பாங்க, குழந்தைங்க கேட்பாங்க, எல்லாருமே கேட்பாங்க. ஊர்வசி ஊர்வசி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க கேட்பாங்க, சின்ன குழந்தைங்க கேட்பாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இந்த பேட்டா ரேப் சாங் எடுத்துக்கோங்களேன், ரொம்ப ஃபாஸ்டான ரேப் அதெல்லாம் அந்த டைம்ல நான் சொல்றது. அப்பவே அது பாத்தீங்கன்னா அது ஒரு ரேப் சாங்னு தெரியாத டைம்லயே அது ரேப் சாங்கா போட்ட ஒரு பேட்டா ரேப்னு அது பேரே வச்சிருப்பாங்க. சோ அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். அப்பா அம்மா இல்ல பச்சை ரசிகா மண்ண நரப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் அந்த வேர்ட்ஸ். ஈவன் தோ ரகுமான் ஆல்சோ டூயிங் சோ மெனி லேயர்ஸ் இன் ஹிஸ் சாங்ஸ். ஹெட்செட்ல கேட்டீங்கன்னா தெரியும், அவ்வளவு லேயர்ஸ் இருக்கும். அதேதான் சாயபேங்கரும் ட்ரை பண்றாரு, நிறைய லேயர்ஸ் வைக்கிறாரு. ஒரு மாதிரி ஒரு வேற ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே ஆயிட்டு இருக்கும் போது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் நடுவில் வருது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே ஆயிட்டு இருக்கும் போது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வருது. ஹி இஸ் டூயிங் சோ மெனி ஹார்ட் ஒர்க்ஸ். ஓகே, அது நான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப பிளெண்ட் ஆயிருது, அந்த மியூசிக்கோட பிளெண்ட் ஆகி போறதுனால என்னமோ தெரியல, மியூசிக் மாதிரியே இருக்கு அவரோட பாட்டு. அது லிரிக்ஸ்னு தனியா நம்மளால வந்து எடுத்து படிச்சு அதை வந்து மைண்டுக்குள்ள வந்து சேர்த்திக்க முடியல. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஓகே மியூசிக் மாதிரியே இருக்குப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு அப்படியே அழகா போகுது. பட் வேர்ட்ஸா நம்ம மைண்டுக்குள்ள நிக்குதா அப்படின்னு கேட்டா எனக்கு சத்தியமா நிக்கல.
ஆசை கூடவா இருக்கட்டும், எந்த சாங்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டூ மச்சா நம்ம வந்து அதுவும் இந்த ரீல்ஸ் அது இதுனால பார்க்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேர்ட்ஸ் நம்ம மண்டக்குள்ள ஏறுதே தவிர எடுத்தோடனே கேட்கறதுக்கு ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா வந்து அந்த கம்போசிஷன் பண்ணியிருக்காரான்னு கேட்டா எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லணும். இது மேபி அவரோட மைனஸா கூட இருக்கலாம். மேபி அதை கொஞ்சம் ஃபியூச்சர்ல ஒரு பிளஸ்ஸா மாத்திக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா வேர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் வந்து ஆடியன்ஸ் வந்து பெருகுவாங்க, இல்லைன்னா ரொம்ப சுருங்கிடுவாங்க. இப்போ நீங்க மியூசிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து கம்மியாயிருவாங்க. யங்கர் ஜென்ரேஷன் மட்டும்தான் உங்களோட சாங்ஸுக்கு வந்து இதா இருப்பாங்களே தவிர வைடா வந்து அது போகாது. சிலவங்க எல்லாம் வந்துட்டு அந்த பாட்டுல ஒண்ணுமே பாட்டை மாத்துறாங்கிற மாதிரி போயிருவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சாயபங்கர் வந்து மாத்திக்கணும் அப்படிங்கறது என்னோட சஜஷன். உங்களோட சஜஷன் தயவு செஞ்சு உங்களோட ஒப்பீனியன் சாங்கை பத்தின என்ன இருக்கு நீங்களும் வந்து கமெண்ட்ல போடுங்க. வெதர் ஐ எம் ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ. நான் சொல்றேன் இது என்னோட ஒப்பீனியன் தான். பட் உங்களோட இது என்னங்கிறது நீங்க வந்து கண்டிப்பா சொல்லுங்க. இது கரெக்டா இல்ல அவர் பண்றதுதான் கரெக்ட் எனக்குலாம் ரொம்ப புரியுது அப்படின்னா நீங்க அதே சொல்லுங்க. நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் இது என்னோட ஒப்பீனியன். எனக்கு வந்து சாங்கா கேட்க நல்லா இருந்தாலும் லிரிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து, ஏன்னா லிரிக்ஸ் நல்ல லிரிக்ஸ். அவர் பாடும்போது நல்லா கேட்டீங்கன்னா தெரியும் லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு. காத்தா வர்றா, நம்ம நிலவா வர்றா, எனக்கு என்னுடைய கவலையை தீர்க்க வராங்கிற மாதிரிலாம் நிறைய வேர்ட்ஸ் அவங்க அழகா போட்டிருக்காங்க. பட் அது ரெஜிஸ்டர் ஆகணும்ல. இப்ப கேட்கறவங்களுக்கு டக்குன்னு அது வந்து ஓ சூப்பரா இருக்கு லிரிக்ஸ் அப்படின்னு அது வந்து மிஸ் ஆகுதுன்னு தோணுது சாயபேங்கரோடதுல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூட லிரிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். ப்ராமினெண்டா தெரியற மாதிரி அந்த லேயரிங்க வந்து கொஞ்சம் மாத்தி அரேஞ்ச் பண்ணாலே பெட்டரா வந்துடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இதே சாங்கை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த லேயரிங்கை கொஞ்சம் டவுன் பண்ணாவே இந்த சாங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வர்றதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஸோ அது எப்படி என்னங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓகே, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சாங் பிடிச்சிருக்கு. பட் இதுதான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.